தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் அருவிக்கரை கடும் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். ராஜன், விரிவான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பிரியா, கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தென்காசி வரலாறு காணாத அளவிற்கு கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் குற்றால அருவிகளான ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சித்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டு, அதாவது அருவிக்கரைகள் முழுவதுமே அந்த சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் அந்த பகுதி மற்றும் கைப்பிடி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அந்த காட்டாற்று வெள்ளமானது அனைத்து பகுதியிலுமே அந்த கம்பிகள் அனைத்துமே சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் அதை சரி செய்வதற்காக குற்றாலம் பேரூராட்சி ஊழியர்கள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றுடன் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் அனைத்து அருவிகளும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய குற்றாலம் பகுதியில் அளவுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு, அதாவது சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் அந்த படிக்கட்டு வழியாக தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து பெரிய பெரிய கற்கள், பாறைகள் உருண்டு அந்த பகுதியில் உள்ள அந்த பேரிகாடு, அந்த கம்பி வேலிகள், தடுப்புகள் அனைத்துமே தண்ணீருடன் அடுத்து செல்லப்பட்டு அங்கு இருந்த கட்டண கழிப்பிடம் மற்றும் பெண்கள் உடை மாற்றும் அறை மற்றும் அந்த போலீசார் கண்ட்ரோல் ரூம், அந்த கண்ட்ரோல் ரூம்ல உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் அந்த மின்சார பொருட்கள், ஒலிபெருக்கி உள்ளிட்ட அனைத்து மின்சார பொருட்களும் முக்கியமாக இந்த வெள்ளத்துக்கு கடுமையாக சேதமடைந்து உள்ளது. மேலும் இதை சீர் செய்வதற்காக இன்னும் பல நாட்கள் ஆகும் என்பதால் அது சீர் செய்த பிறகே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவது என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த பழைய குற்றாலம் செல்லும் சாலை என்பது முற்றிலுமாக அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பெரிய பள்ளம் என்பது ஏற்பட்டு உள்ளது. இதனால் ஒரு சிறிய ஆட்டோ, இருசக்கர வாகனம் கூட செல்ல முடியாத நிலை இருந்து வருகிறது. இதனால் முற்றிலும் அந்த மரக்கிளைகள் மற்றும் இந்த கற்கள், அந்த கம்பி தடுப்புகள் அனைத்துமே முற்றிலுமாக சீரமைத்து அதை அப்புறப்படுத்திய பிறகேதான் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார் என தெரிகிறது. மேலும் அந்த ஐந்தருவி பகுதியில் சேதம் என்பது குறைந்த அளவில் காணப்படுகிறது. மெயினருவி பகுதியில் அந்த சுற்றுலா பயணிகள் நடந்து செல்லும் அந்த பாதைகள் மற்றும் அந்த தர ஓடுகள், அந்த தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட அந்த மணல்கள், மணல் அனைத்துமே முழுமையாக சேதமடைந்து தற்போது அதை சீரமைக்கும் பணி என்பது நடந்து வருகிறது. இதனால் இந்த கடுமையான இந்த காட்டாற்று வெள்ளத்தில், அதாவது 1992 அதுக்கு அப்புறம், அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் தற்போது இந்த வெள்ளம், அதாவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தென்காசி மாவட்டத்தில் இந்த கடுமையான இந்த மழை என்பது இந்த காட்டாற்று வெள்ளம் என்று ஏற்பட்டுள்ளது. அதாவது பஜார் பகுதி முழுவதுமே தண்ணீர் என்பது அந்த பஜார் பகுதி, குற்றாலநாதர் கோயில் உள்ளிட்ட அனைத்து பகுதியுமே வெள்ளம் என்பது சூழ்ந்து வியாபாரிகள் பெருமளவு நஷ்டம் சந்தித்துள்ளனர். இன்னும் இந்த பகுதியை முழுமையாக சீரமைத்த பிறகு, இந்த சாலைகளும் சீரமைத்த பிறகு, அந்த பெண்கள் குளிக்கும் பகுதி, ஆண்கள் குளிக்கும் பகுதியில் இந்த கம்பிகள் அனைத்துமே, தடுப்புகள் அனைத்துமே சரி செய்த பிறகே சுற்றுலா பயணிகள் குளிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் குற்றாலம் பகுதியில் சீரமைக்கும் பணி என்பது தற்போது மெயினருவி பகுதியில் மட்டுமே நடந்து வருகிறது. பழைய குற்றாலம் பகுதி என்பது தற்போது அது பொதுப்பணித்துறையில் அந்த அருவி உள்ளதா, ஆயிரப்பெரிய பஞ்சாயத்தில் உள்ளதா, இல்லை என்றால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதா என்பது இந்த சமயத்தில் தான் தெரிய வரும். அதனால் அந்த பகுதி மட்டும் இன்னும் அந்த சீரமைப்பு பணி என்பது பழைய குற்றாலம் பகுதியில் நடைபெறாமல் இருந்து வருகிறது. இதனால் தொடர்ந்து அருவியிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து அருவிகளிலுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு இன்றுடன் 5வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.